இப்போ இதில் வைரமுத்து நல்லவர், சின்மை கெட்டவங்க அப்படின்ற அந்த நோக்கம் நமக்கு சத்தியமாக கிடையாது. இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு சத்தியன்ற வார்த்தை எதுக்காக பயன்படுத்த ரொம்ப ரேராக தான் நான் பயன்படுத்துறது. இப்போ அதையெல்லாம் கடந்து இப்போ மூன்றாவதாக ஸ்வாகதான்ற பாடகி சாம்சன்ற ஒரு இசையமைப்பாளர் மீது ஒரு குற்றச்சாட்டு நேரடியாக வைக்கலனா கூட மறைமுகமாக வச்சுருக்கிறாங்க. இப்போ இணையத்தில் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டே இருக்குது. இவங்க 3 பேருமே எப்போ அவங்க பாதிக்கப்பட்டாங்களோ அன்றைய தினம் அவங்க குரல் கொடுக்கவே இல்லை. அல்லது மறுநாள் அல்லது ஒரு மாதம் அப்படி கூட இல்லை. எல்லாமே நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் இவங்க குற்றம் சாட்டுறாங்க. இங்கே யார் குற்றவாளின்னு நான் பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர் நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. இந்த 3 ஆண்கள் தான் நான் சொன்னேன். 3 ஆண்கள் மாதிரி 30 ஆண்டில் 300 3000 3 லட்சம் ஆண்கள் இருக்கிறாங்க. ஏதோ நான் வைரமுத்தும் மாதம்பட்டி ரங்கராஜ், சாம்சன் அப்படி அவங்கள மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஸ்வாகதா சாம் மேலே இன்றைக்கி 7 வருஷம் கழித்து ஒரு புகார் தராங்க. அதுவும் எங்கேருந்து? ரிஷிகேஷ்லேருந்து. இன்றைக்கி சாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன், நல்ல ஒரு பொசிஷனை போயிடார். கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறார். இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் லைஃப்பில் இருக்கிறாரு. இப்போ அவருடைய வாழ்க்கையை, அவங்க மனைவி, குடும்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகுதில்ல. வைரமுத்துக்கு அதே நிலைமை தான். மாதம்பட்டி ரங்கராஜ் நிலைமை என்ன? இன்றைக்கி எவ்வளோ பெரிய சமையல், பிரைம் மினிஸ்டருக்கு சோறு போட்டவன். இன்றைக்கி அவன் நிலைமை என்ன? எதனால் இதெல்லாம்? ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்ம ஆடுகளம் சினிமா சேனலில் பல செய்திகளை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வரோம். இது கொஞ்சம் சற்று வித்தியாசமான ஒரு பதிவு தான். குறிப்பாக இப்போ சமீப காலத்தில் இந்த பிரபலங்கள் மீது பெண்கள் சொல்லக்கூடிய அந்த பாலியல் குற்றச்சாட்டு பரவலாக பேசப்படுது. அதில் பின்னணியில் அது என்ன, உண்மையிலேயே அந்த பாலியல் அந்த சம்மந்தமான அந்த புகார் உண்மைதானா, பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு 10 வருஷமாகவே சின்மை வைரமுத்து மீது புகார் தெரிவிக்கிறது உங்களுக்கு தெரியும். அது பரவலாக பேசப்பட்டு ஒரு கட்டத்தில் அவங்களே இதை பேசுறதுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் பேசிகிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களும் எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களும் அதை பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் வைரமுத்து நல்லவரா கெட்டவரான்ற அந்த இடத்துக்கு நம்ம போகவே இல்லை. அவங்க குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா அவங்களே பார்த்திங்கன்னா சில நேரங்களில் விமர்சனம் செய்வதற்கு ஆளாகி இருக்கிறாங்க. அது காரணம் கேட்டினா, எந்த நபரை குற்றம் சாட்டினாங்களோ அவரையே திருமணத்துக்கு அழைச்சிருக்கிறாங்கன்றது தான் கடந்த காலத்தில் நமக்கு தெரியும். இப்போ இதில் வைரமுத்து நல்லவர், சின்மை கெட்டவங்க அப்படின்ற அந்த நோக்கம் நமக்கு சத்தியமாக கிடையாது. இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு சத்தியன்ற வார்த்தை எதுக்காக பயன்படுத்த ரொம்ப ரேராக தான் நான் பயன்படுத்துறது. நமக்கு அந்த நோக்கம் கிடையாது. அதே சமயத்தில் இந்த பக்கம் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குதுன்னு கேட்டால், இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிருஷ்ணாவை வச்ச அந்த குற்றச்சாட்டு, அது இப்போ பார்த்திங்கன்னா அது முடிஞ்சுதா முடியலையான்னு தெரியல, அப்படியே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த பிரச்சனை அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ அதையெல்லாம் கடந்து இப்போ மூன்றாவதாக ஸ்வாகதான்ற பாடகி சாம்சன்ற ஒரு இசையமைப்பாளர் மீது ஒரு குற்றச்சாட்டு நேரடியாக வைக்கலனா கூட மறைமுகமாக வச்சுருக்கிறாங்க. இப்போ இணையத்தில் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் ஒன்று தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல நான் பாதிக்கப்பட்ட பெண்கள்ன்ற அந்த போர்வையில் இவங்க பக்கம் போய் நின்றுட்டு தூக்கி கொடி பிடிக்கிறதோ, அல்லது அவங்கெல்லாம் ரொம்ப உத்தமர்கள், வைரமுத்து, மாதம்பட்டி ரங்கராஜ், சாம்சன் இவங்கெல்லாம் ரொம்ப உத்தமர்கள் அப்படின்ற எண்ணத்தில் நான் பேசவே இல்லை. இப்போ எனக்கு தெரியக்கூடிய ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்களே ஜட்ஜ் ஆகிடுங்க. இதுக்கு அப்படி தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது வைரமுத்து, மாதம்பட்டி ரங்கராஜ், சாம்சன் இவங்க 3 பேரையுமே நீங்கள் ஒரு சபலப்பேர் வழிகள், பெண்கள்கிட்ட அத்துமீறினவர்கள்ன்ற அந்த பார்வையில் நம்ம அப்படி எடுத்துக்கிட்டால் கூட பார்த்திங்கன்னா, குற்றம் சாட்டக்கூடிய இந்த பெண்கள் இருக்கிறாங்களே, இந்த சின்மயி அண்டு ஜாய் கிருஷ்ணா, ஸ்வாகதா, இவங்க எல்லாருமே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க 3 பேருமே எப்போ அவங்க பாதிக்கப்பட்டாங்களோ அன்றைய தினம் அவங்க குரல் கொடுக்கவே இல்லை. அல்லது மறுநாள் அல்லது ஒரு மாதம் அப்படி கூட இல்லை. எல்லாமே நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் இவங்க குற்றம் சாட்டுறாங்க. நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த குற்றம் சாட்டக்கூடிய பெண்கள் சின்மையாக இருக்கட்டும், அல்லது இந்த ஸ்வாகதா, ஜாய் கிருஷ்ணா, இவங்கெல்லாம் 3 பேருமே ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ தங்கள் மீது ஒரு பாலியல் அத்துமீறல் நடத்தப்பட்டதோ அப்போ பேசலை. ஒரு நீண்ட கால இடைவெளி கழித்து தான் பேசுகிறாங்க. அதுக்கான காரணமாக சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த காரணம் சொல்கிறாங்க. சிலது பார்த்திங்கன்னா அந்த காரணத்தை சொல்லாமையே கூட கடந்து போயிடுறாங்க. அப்படி அதுதான் நம்ம பார்க்குறோம். 3 பேருக்குள்ள அந்த ஒற்றுமையை நம்ம பார்க்குறோம்.
அந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சபல பேர் வழிகளான்ற அந்த 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 ஒற்றுமையில் நம்ம வந்து பார்த்தால் கூட இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒற்றுமை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் சின்மயி வந்து வைரமுத்து அவர்களை வந்து திருமணத்துக்கே அழைச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து தான் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாய் கிருஷ்ணாவும் பார்த்திங்கன்னா வந்து வயிற்றில் வந்து புள்ள வந்த பிறகு தான் வந்து வெளிப்படையாக வந்து தெரிவிக்கிறாங்க. ஃபோட்டோக்களை பதிவிடுறாங்க, திருமண ஃபோட்டோ வெளியிட்ட அடுத்த 3 மாதத்தில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்ச பிறகு தான், அதாவது தான் கர்ப்பமான பிறகு தான் அவங்க வந்து திருமண ஃபோட்டோவே வந்து வெளியிடுறதெல்லாம் பார்த்துருக்குறோம். நம்ம இங்கே யாரையும் கொச்சப்படுத்த நோக்கம் இல்லை, செய்தியை மட்டும் பார்த்துட்டே வாங்க. 3ஆவதாக இப்போ ஸ்வாகதா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபாக வந்து ஒரு இடத்துல போய் ரிஷிகேஷில் போய் வந்து செட்டில் ஆகிட்டு, ஃபேமிலிலாம் செட்டில் ஆகிட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து வருவாய் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 7 வருஷ காலம் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க இந்த குற்றச்சாட்டை சொல்கிறதுக்கு. இப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் ஏன் இந்த காலதாமதம் எதனால், அப்படி இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன காரணம்? ஒருத்தர் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டாங்கன்னா, ஒரு பெண் வந்து உண்மையில் பாதிக்கப்பட்டாங்கன்னா அடுத்த நாள் அடுத்த நிமிடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கதறுவாங்க. இதுக்கு சின்ன உதாரணம் தான் நான் சொல்கிறேன். ஒரு போலீஸ் உயர் அதிகாரி தன் மீது வந்து தவறாக நடந்துக்கிட்டார் சொல்லிட்டு ஒரு பெண் உயர் அதிகாரி இந்த பிரைம் மினிஸ்டர் அந்த ஃபங்க்ஷனுக்கு சிஎம் கான்வாய், அந்த கான்வாயிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாகனத்தை நிறுத்தி அடுத்த நிமிடமே வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய மறுநாள் தினம் வந்து பெரிய செய்தி ஆகிடுச்சு. அதோடைய நீட்சி வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம், வழக்கு, தண்டனை வரைக்கும் போயிடுச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். தான் பாலியல் ரீதியாக தான் துன்புறுத்தப்பட்ட உடனே அடுத்த நிமிடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொந்தளிச்சாங்க பார்த்திங்களா, அதுதான் சரியானதாக இருக்கும். இல்லை அப்போ என்னால் முடியல, அப்போ எனக்கு வந்து சிரமமாக இருந்து அன்றைக்கி டேட்டுக்கு என்னால் தெரிவிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாட்கள் கழித்து, ஒரு வாரம் கழித்து போய் வந்து புகார் கொடுக்குறத கூட நம்ம வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்க முடியும். ஆனால் நீண்ட வருடம் விட்டுட்டு அதுக்கு பிறகு போய் புகார் தராங்க. இப்போது ஒரு குழந்தை வந்து இப்போ ஏயுவில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட குழந்தை, அந்த பெண் பாதிக்கப்பட்ட உடனே அந்த ஞானசேகரன் மீது உடனடியாக வந்து அவங்க புகார் கொடுத்து, அந்த பெண் தான் புகார் கொடுக்குறாங்க. அந்த பெண் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்றைக்கி வந்து அவன் சிறையில் இருக்கிறான். இதுதான் இங்கே முக்கியம். அவங்க வந்து ஒரு மயங்கிய நிலையில் இருந்தாங்களா, இல்லை வந்து நினைவற்று சுய நினைவற்று இல்லாமல் இருந்தாங்களாலாம் கிடையாது. அவங்க பாதிக்கப்பட்ட உடனே மறுநாள் வந்து புகார் தராங்க, அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. அதுதானே சரியாக இருக்கும். ஒரு பெண் வந்து ஒரு ஆணால் பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனே புகார் தரணும். அப்போ நீண்ட காலம் இடைவெளி எடுத்துக்கிறது எதுக்காக? அது வருடக்கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து புகார் தரணும். அப்போ அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா தான் பார்க்கப்படுது. இது வந்து எல்லாருக்கும் அறிவுள்ளவங்க அத்தனை பேருமே யோசிக்கலாம். ஒரு அவகாசம் வந்து புகார் தரத்துக்கு தாமதம் கூட பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, அந்த சொல்லுவாங்க ஒரு சஃபிஷியன்ட் டைம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் கூட ஒரு காலகட்டம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்குது. 1 மாதத்தில் கூட தரலாம். நீங்கள் இல்லை நான் வந்து இந்த பிரச்சனைலாம் எனக்கு இருந்தது, அவங்கக்கிட்ட இந்த மிரட்டல் வந்தது, அது வந்தது, இது வந்து கூட சொல்லலாம். ஆனால் இது வந்து எந்த வகையில் சரியில்லை. சின்மயி அவர்கள் என்ன செய்கிறாங்க, சம்மந்தப்பட்ட வந்து யார் மீது புகார் சொல்கிறாரோ அவரை வந்து திருமணத்துக்கே வர வச்சு ஆசீர்வாதம்லாம் வாங்குகிறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம். என்னென்னா காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. தான் மீது பாலியல் வந்து அத்துமீறல் செய்த ஒருவர்கிட்ட ஒரு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஜாய் கிருஷ்ணன்லாம் ரொம்ப ரொம்ப சேஃபாக வந்து தன் வயிற்றில் கரு உருவான பிறகு தான் வந்து அவங்க இந்த குற்றச்சாட்டை தெரிவிக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 7 வருஷம் கழித்து நான் வந்து சம்பளம் வாங்கலை, என்னுடைய பணத்தெல்லாம் நான் வந்து அவர்கிட்ட பறி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து எனக்கு வந்து ஒரு எல்லை மீறி என்ன செய்கிறாங்கன்னா, எப்ஸ்டீன், அவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு எப்ஸ்டீன், தமிழ்நாட்டோட எப்ஸ்டீனு அப்படின்ற அந்த அளவுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே யாருக்கும் இங்கே நல்லா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். ஒன்று தான் இங்கே யார் குற்றவாளின்னு நான் பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர் நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. இந்த 3 ஆண்கள் தான் நான் சொன்னேன். 3 ஆண்கள் மாதிரி 30 ஆண்டில் 300 3000 3 லட்சம் ஆண்கள் இருக்கிறாங்க. ஏதோ வந்து நான் வைரமுத்தும் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ், சாம்சன் அப்படி அவங்கள மட்டும் நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. சாம்ன்ற அவரை மட்டும் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நான் சொல்லக்கூடியது வந்து எல்லா சபலப்படக்கூடிய எல்லா ஆண்களுக்குமே இந்த சிக்கல் தான். அவர் படத்தை விஜய் சேதுபதி சொல்லுவார், நல்லாயிருக்கும் அந்த வசனம். என்னன்னு கேட்டிங்கன்னா, தேலுனா கொட்டும், பாம்புனா சீரும், ஆணுனா சபலப்பட தான் செய்வான். சபலப்படுறது பிரச்சனை, சபலத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வந்து பிரச்சனைகள் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களோட மட்டுமே போகவே இல்லை. சபலப்படக்கூடிய ஆண்களுக்கு உங்கள் பிரச்சனை உங்களோட போகலை. அது எத்தனை பேர் பாதிக்குது?
இப்போ வைரமுத்து அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப அளவில் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்து அவருக்கு தான் தெரியும். அது இல்லை அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம் அவங்களுக்கு தான் தெரியும். மாதம்பட்டி ரங்கராஜோடைய மனைவி கேட்டால் தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ அவமானப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து சாமோட நிலைமை என்னன்றதை பார்த்துங்க. அவங்க ஃபேமிலி இதெல்லாம் எவ்வளோ வந்து விமர்சனம். இப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, இந்த பிரபலம்ன்ற அந்த எல்லையை தாண்டி சொல்லுவாங்க வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு அத்தனை பேருமே, நான் வைரமுத்துவாக இருக்கட்டும், மாதம்பட்டி ரங்கராஜாக இருக்கட்டும், சாமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து கடுமையான உழைப்பாளிகள். அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறது யாரும் தாராளமாக தரலாம். ஏன்னா இவங்கெல்லாம் அடிமட்டத்திலேருந்து வந்தவங்க தான், உழைச்சி பரம்பரை பணக்காரர்கள் கிடையாது. ஆரம்பத்திலேருந்து பரம்பரை பிரபலங்களும் கிடையாது. அப்பா பிரபலம், தாத்தா பிரபலம் அப்படிலாம் கிடையாது. இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து இன்றைக்கி வந்து இவங்க வந்து பிரபலம். இவங்க பரம்பரையிலேயே இவங்க இன்றைக்கி பிரபலமானவர்கள். அப்போ அந்த பிரபலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சபலம் வந்து ஆட்கொண்டு எந்த அளவுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்களே இந்த அதிசயம் மாதிரி, அந்த வாழ்க்கையில் இந்த வாய்ப்புன்றது வந்து ஒரு அதிசயம் மாதிரி வந்து தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய என்ன சொன்ன அவங்களுடைய நிலையை அப்படியே தலைகள் குப்புறம் மாற்றி அவங்கள பிரபலமானவங்களாக மாற்றுது. 3 பேருமே என்னால் சொல்ல முடியும். வைரமுத்துவாக இருக்கட்டும், வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கட்டும், சாமாக இருக்கட்டும். அப்போது அந்த அதிசயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிங்கம் வந்து குறுக்க நின்று கலங்கப்படுத்துது இல்லை. அப்போ அந்த அசிங்கம் யாரால் வந்து அந்த அசிங்கம் வருது? பிரபலமான இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சபலம்ன்றதை மூட்டை கட்டி தூக்கி ஒழிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, தூக்கி வீசி எறிஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. இங்கே வந்து பல பிரபலமான ஆண்கள் வந்து வீழ்த்தப்படுறாங்க. இன்றைக்கி ஆரம்பித்தது கிடையாது. இது தியாகராஜ பாகவதர் காலத்தில் ஆரம்பித்தது, அப்படியே தொடருது. அவருக்கு முன்னாடி கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் வந்து அது அப்படியே தொடருது இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து பெண்கள் வந்து புனிதமாயிடுறாங்க. இதாங்க உண்மை. அவங்க தப்பானவங்களோ இல்லை அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது, வெளிநோக்கம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பேசணும்னா இங்கே பெண்களுக்காக வரிந்து கட்டி கொண்டு வரக்கூடிய ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம பயந்து ஒதுங்கலை. நாம் 2 தரப்புலேயே சொல்கிறோம். எப்படி வந்து ஆம்பளைகள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பொம்பளை பொறிக்கல் இருக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்கள்லேயும் வந்து ஆம்பளை பொறிக்கல் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ யார் எச்சரிக்கையாக இருக்கணும்? அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க பிரபலமாக இருந்தாங்கன்னா அவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இங்கே வந்து பல சந்தர்ப்பங்களில் வந்து ஆணும் பெண்ணும் பழகக்கூடிய சூழல், பணி நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, பயணம் நிமித்தமாக கூட வந்து பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் பழகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அந்த வாய்ப்பில் வந்து நீங்கள் வந்து சபலப்பற்றக்கூடாது. இங்கே எல்லாருமே நான் சொல்கிறது ஒன்று தான், ஒரு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு தொடர்பில் ஒரு பெண் வந்தாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு எல்லையோடு நிறுத்துங்க, பேச்சிலையும் எல்லையோடு நிறுத்துங்க. அருகருகே பேசக்கூடிய அந்த இடத்துல எப்படி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பேச்சிலையும் கூட நீங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேசுனீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடக்கிற வந்து கஷ்டங்கள், சோகங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதுவே ஒரு வகையில் வந்து ஒரு பரிவோடு அவங்க மேலே பரிவு ஏற்பட்டு அது அப்படியே வந்து காதலில் போய் முடியும் அல்லது காமத்தில் போய் முடியும். இதுதான் உண்மையான விஷயம். எல்லா ஆணுமே திட்டமிட்டு எந்த பெண்ணையும் போய் வீழ்த்துறதுலாம் கிடையாது. காலப்போக்கில் இதை வந்து அப்படியே மெல்ல மெல்ல நெருங்கி பழகும் போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 தரப்புலையும் சபலப்படலாம் அல்லது ஒரு தரப்பில் சபலப்பட்டு அவங்க மீது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டவங்க பல பேர் இருக்கிறாங்க. அது வெளியில் தெரியாமல் போயிடுது. பிரபலமானவர்களால் பேசப்படுது, பிரபலம் இல்லைன்னா பேசப்படாது. அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்கள் வந்து எல்லார் பெண்கள்கிட்டையும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது, ஆண்கள்கிட்டையும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதை ஒருத்தர் பரிமாறும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிம்பத்தி, ஒரு அனுதாபம் கிரியேட் ஆகி அதுவே கூட வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து காதலில் முடியலாம் அல்லது காதலை கடந்து காமத்தில் போய் முடியும். இதுக்கு அப்புறம் தான் சிக்கல் வரும். சரி, அப்போ அன்றைய தினம் வந்து அவங்க கடந்து போயிடுவாங்க. நாளைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் போய் உட்காரும்போது, அவங்க ஒரு சேஃபான ஒரு பொசிஷனில் போய் உட்காரும்போது அப்போ வெடிக்கும் பிரச்சனை. இப்போ அதான் நடக்குது. சின்மயி விஷயத்துலையும் சரி, ஸ்வாகதா விஷயத்துலையும் சரி, ஜாகிஷ். இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 பொசிஷனில் போய் நிற்கிறீங்க. வைரமுத்து மிகப்பெரிய ஆளுமை, மாதம்பட்டி ரங்கராஜ் மிகப்பெரிய ஒரு சமையல் கலை நிபுணர், அவரும் மிகப்பெரிய ஆளுமை. சாம்சனும் கிட்டத்தட்ட வந்து அப்படி தான் இன்றைக்கி வந்து புஷ்பா 2 படத்துக்கு பிறகு அவர் வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்து. ஸோ நீங்கள் எல்லாம் இப்போ வந்து கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிரபலமானவர்கள். நீங்கள் இப்போ உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் கடந்து போன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முள் மாதிரி குத்துது. எதனால்?
என்றைக்கோ நீங்கள் செய்த தவறு தானே அது, என்றைக்கோ செய்த நீங்கள் வந்து மிஸ் பண்ண ஒரு விஷயம் தானே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து போயிடும், இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எல்லோரும் அப்படி போயிட மாட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் கிளம்பி வருவாங்க. அதில் அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா, அவங்க பணம் பறிக்கிற நோக்கம் இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. கடந்த காலத்தில் நீங்கள் போட்டது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் முன்னாடி வந்து ஒரு போட்ட விதை விருட்சமாகி நிற்கிது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் சப்போர்ட்டாக இருக்குது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் மீடியா, அதனால் வந்து அப்படியே ஈஸியாக எளிதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மூடி மறைச்சிடலாம் வரலாம். இன்றைக்கி அப்படி கிடையாது. யாராவது ஒரே ஒரு யூடியூப் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அம்பலப்படுத்திடுவான். அப்போ எந்த அளவுக்கு எச்சரிக்கை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேணாம். மனைவியை நேசிங்க, மனைவியோட அன்பாக இருங்க, மனைவியோட காதலோடு இருங்க, மனைவியோட காமவாயப்படுங்க, பிரச்சனையே இல்லை. அடுத்தவருடைய மனைவி இல்லை அடுத்த வீட்டு பெண்ணு அவங்க வந்து கண் கலங்கினாங்க, அழுதாங்க, வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டங்களை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ஒரு சபலப்படும் போது, சபலப்படுறத ஒரு பரிவு ஏற்படும் போது, அது நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்வாகதா வந்து சாம் மேலே இன்றைக்கி வந்து 7 வருஷம் கழித்து ஒரு புகார் தராங்க. அதுவும் எங்கேருந்து? ரிஷிகேஷ்லேருந்து. ரிஷிகேஷ்னால் வெளிநாடு கிடையாது, இந்தியாவில் தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு யூடியூபரை வர வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை அம்பலப்படுத்துகிறாங்க. அதுவும் பேரை சொல்லாமையே சொல்கிறாங்க, சொல்லாமல் சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் இணையம் ஃபுல்லாக வந்து சாம் 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 சிஎஸ் சாம் சிஎஸ் சாம் சிஎஸ்னு ஒரே வந்து பரபரப்பாக இருக்குது. இதில் யாருக்கும் நான் சப்போர்ட்டாக பேசவே இல்லை. இங்கே பல ஆண்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா வந்து வன்மத்தை கொட்டக்கூடிய இடத்துல இருக்கிற காலம் இது. ஏன்னா பெண்கள் மீது எளிதாக வந்து பெண் என்பவள் வந்து தப்பு செய்ய மாட்டா, பெண் என்பவள் வந்து உண்மை தான் சொல்வா, அதுவும் தன் பாலியல் ரீதியான ஒரு புகார்னா உண்மை தான் சொல்லுவான்ற நம்புகிற உலகம் இருக்குது. அது நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது. நேற்றைய தினம் நான் ஒரு உண்மையான விஷயத்தை பேசுகிறேன், என்னையே கழுவி ஊற்றுறான் பல பேர். நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. நாம் செய்யக்கூடிய வந்து ஒரு சூழலில் செய்யக்கூடிய அந்த தவறு எப்படி வந்து நிற்கிது பாருங்கள். அப்போது ஆண்கள் வந்து மனைவி மட்டுமே நேசித்தா பிரச்சனை கிடையாது. அடுத்த வீட்டு பெண்கள்கிட்ட வந்து எச்சரிக்கையாக இருங்க. ஒரு ஸ்டெப்பு தூரமாக இருந்தால் சிக்கலே கிடையாது. இன்றைக்கி வந்து சாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷன், நல்ல ஒரு பொசிஷனை போயிடார், கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறார். இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் லைஃப்பில் இருக்கிறாரு. இப்போ அவருடைய வாழ்க்கையை, அவங்க மனைவி, குடும்பம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகுதில்ல. வைரமுத்துக்கு அதே நிலைமை தான். வைரமுத்து இன்றைக்கும் தனியாக தான் இருக்கிறாருன்ற சொல்கிறாங்க. மனைவி விட்டு, அன்பான காதல் மனைவி பொன்மணி அவங்கள விட்டுட்டு, அந்த அம்மா விட்டுட்டு தனியாக இருக்கிறாருன்னு கூட சொல்கிறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் நிலைமை என்ன? இன்றைக்கி எவ்வளோ பெரிய சமையல் கிடையாது, பிரைம் மினிஸ்டருக்கு சோறு போட்டவன். இன்றைக்கி அவன் நிலைமை என்ன? எதனால் இதெல்லாம்? இந்த இடத்துல போய் அவங்க தப்பு இவங்க தப்புன்னு சொல்லிங்களா? பெண்கள் தப்புன்னு சொல்லிங்களா? பெண்கள் வந்து தப்பாக இருந்தால் கூட இன்றைக்கி உலகம் வந்து பேசாது. பெண்கள் அழுதா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பக்கூடிய வந்து ஆண்கள் இருக்கிறாங்க. ஏன் பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவன் செஞ்சுருப்பான். இந்த ஒரு கஷ்டத்தில் நீங்கள் சிரித்தால் கூட அது ஆணவ சிரிப்பாக தெரியும். சொசைட்டி அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஆண் கஷ்டத்தில் சிரித்தான்னா கூட ஆணவத்தில் சிரிக்கிறான், அவனால் அழ முடியாது. ஆனாலும் அழ முடியாது, எளிதாக வந்து ஆண் அழமாட்டான். அப்போ என்ன ஆகும்? சிரித்தா கூட, வேதனையில் சிரித்தா கூட ஆணவத்தில் சிரித்தான்வாங்க. அதே ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா அழுதாக முடிஞ்சிருச்சு கதை. 100% அக்மார்க்கு உண்மை. அப்படி இருக்குது உலகம். இதெல்லாம் யாரையும் கொச்சப்படுத்தவே இல்லை. எச்சரிக்கையாக இருங்கன்றது மட்டும் நான் வந்து சொல்கிறேன். பிரபலமானவர்கள் அத்தனை பேருமே சொல்கிறேன், உங்களை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் பெண்கள் உருவத்தில். பெண்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்களோட எச்சரிக்கைன்றதை விட கேட்டால் பெண்கள்லாம் மோசமானவங்க அப்படின்ற அந்த எண்ணத்தில் நான் சொல்ல. மோசமான பெண்களும் இருக்கக்கூடும். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கை மீன்ஸ்னால் நான் கேட்டால் பாதுகாப்பாக சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லை. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குன்னா இந்த இடத்துல கேட்டால் மனைவியை தவிர மீதி யார் மீதும் வந்து காதல் வைப்படுறதோ காம வைப்படுறதோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் மட்டுமே கிடையாதுங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்கு பின்னாடி ஒரு சொசைட்டி இருக்குது. உங்களுக்கு பின்னாடி சொசைட்டினா ஒர்க்கிங் சொசைட்டியே உங்களுக்கு பின்னாடி ஒரு 100 பேர் வேலை செய்யவங்களாக இருப்பாங்க. உங்களோட சேர்ந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகிறாங்க, குடும்பமும் ஸ்பாயில் ஆகுது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இவங்களெல்லாம் ஒரு என்ன முன்னோடிகளாக ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு, பிரபலமானவர்கள் அத்தனை பேர் மட்டுமே நான் சொல்லலை, பிரபலம் ஆகாதவர்கள், பிரபலம் ஆகக்கூடியவர்கள், அனைத்து ஆண்களும் கூட நான் சொல்கிறத நீங்கள் வந்து கவனமாக எடுத்துங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.